பாண்டியன், கோமதி குடும்பம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த 80 பவுன் நகை அவங்க வேணும்னு கேட்டுருக்காங்கல்ல, அத அவங்க மூஞ்சில எரிஞ்சிடலாம். லாக்கர்லேருந்து முதல்ல அந்த 80 பவுன் நகைய எடுத்துட்டு வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனேவும் சரிங்க. முதல்ல அவங்க எந்த பொருளும் இங்க இருக்கக்கூடாது. முதல்ல வெளில அவங்க கிட்டயே மூஞ்சில தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில மீனாவும், ராஜியும் மாமா, அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க போட்ட நகை பத்தி தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், கோமதி கேட்குறாங்க. உடனேவும் அவங்க போட்ட 80 பவுன் நகையும் தங்கம் கிடையாது. அதில 8 பவுன் நகை மட்டும் தான் தங்கம். மத்ததெல்லாம் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், ராஜுவும் சொன்னதும் பாண்டியன், கோமதி ஷாக் ஆகி நின்னுட்டுருக்காங்க. "என்னடி இவ்ளோ பெரிய உண்மை எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? அப்பவே கேட்டேன் நீங்க ஏதாவது என்கிட்ட உண்மைய மறைச்சிருக்கீங்களான்ட்டு. ஆனா எந்த பதிலும் சொல்லலல்ல." அப்படின்ட்டு மீனா, ராஜி மேல ரொம்ப கோவப்படுறாங்க. பாண்டியன், கோமதியும். அந்த நேரத்தில செந்திலும், "என்ன மீனா இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு வச்சிருக்க? இப்ப அவங்க 80 பவுன் நகை வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கவரிங் நகை போட்டிருக்க விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாதே. எல்லாரும் அவங்க தங்க நகை போட்டதா தான் நெனச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல மீனா. நீ உண்மைய மறைச்சிருக்க கூடாது. எங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் செம கோவமா மீனாவ திட்டுறாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, "இல்ல அந்த அக்கா ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்கல்ல. அவங்களோட வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க யார்கிட்டயும் சொல்லல. அவங்க இவ்வளோ உண்மைய மறைச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது." அப்படின்னு மீனா, ராஜியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் "இப்ப என்ன பண்றது? தங்கம் விக்கிற விலையில 80 பவுன் நகைக்கு நம்ம என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், கோமதியும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.